Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவின் நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக சொத்து வரியை ஆண்டுதோறும் உயர்த்தி வருவதாக கூறினார். வாக்குறுதி அளித்தபடி திமுக அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 525 வாக்குறுதிகள் கொடுத்தது. கொடுத்த வாக்குறுதிகளை 98% நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சரே சொல்றாரு. ஆனா நிறைவேற்றல. இன்னைக்கு மக்கள் ரொம்ப துன்பத்திலும் துயரத்திலும் இருக்காங்க என்பதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சாரத்தை புதிய யுக்தியை எங்க பொதுச் செயலாளர் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு இதை செய்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பயணம் தொடங்குது. எங்களுடைய பொதுச் செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், வட்டக்கழக இதில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள், இந்த கிளைக்கழக செயலாளர் தான் பூத்து கமிட்டி. இந்த பூத்து கமிட்டியானது 9 பேர் கொண்ட அந்த அடங்கிய அந்த கிளையை வீடுகள் தோறும் போய் இதை கொடுத்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்க போறாங்க. இது என்ன எதை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். கொடுத்து அதை கையெழுத்து வாங்கி தலைமைக்கு சொல்லியிருக்காங்க.